ரைடர்ஸ் வணக்கம். போன வீடியோவில் ஹெல்மெட் ப்ளூடூத் ஹெட்செட்டோட அன்பாக்சிங்கை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி அதை ஹெல்மெட்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஹெல்மெட்டில் ப்ளூடூத் ஹெட்செட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஒரு சாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேர்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஓவரால் எல்லா ப்ளூடூத் ஹெட்செட்டுமே இந்த கான்செப்டில் தான் ஹெல்மெட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணுறது ViMoto V8 Helmet Bluetooth ஹெட்செட். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ViMoto ஹெல்மெட் ப்ளூடூத் ஹெட்செட் Aliexpressல வாங்கினது. அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹெல்மெட்டில் தான் நான் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறது உள்ளே இருந்து அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது ஆக்சிலேட்டரை விட்டுட்டு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது பட்டன்ஸ் யூஸ் பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் நம்ம டிவைஸை செட் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டிவைஸ். இதுதான் நம்ம செட் பண்ண போகிறது. அந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம அளவு பார்த்துக்கலாம், எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு இதில் ஒரு சின்ன பெண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே. ஸோ அது கரெக்டாக இந்த ஹெல்மெட்டோட ஷேப்புக்கு அது உட்கார்ற மாதிரி ஃபிட் பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கும். இப்படி ரொம்ப கீழே பண்ணிங்கன்னா நீங்கள் ஹெல்மெட் எங்கேயாவது வைக்கும் பொழுது இந்த இடத்துல பாட்டமில் அடி வாங்கும். அதனால் நாம் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி செட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். என்னோடய ஹெல்மெட்டுக்கு இருக்கிற அந்த பெண்டில் இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேக் எதுவும் இல்லை. கீழே வச்சாலும் பாட்டமில் அடி வாங்காது. இதுதான் அந்த டபுள் செக் டேப்பு, 3mm டேப். இதுதான் மைக்கு. நமக்கு அதுவும் அடி போடாமல் இருக்கும். கீழே வச்சா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், இங்கே குட்டி குட்டி பின்னு இதெல்லாம் இது எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துங்க. அந்த கேப்பும் கரெக்டாக ஃபில் ஆகிருக்கு. உள்ள இப்படி பண்ண போகிறோம்.
அதே மாதிரி இந்த இப்போ வரைக்கும் தலையில் போட்டு பார்த்தா கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த குஷன்லாம் வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படி கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கா இல்லையான்னுட்டு. இந்த ஒயரை இங்கே இருக்க இந்த குஷனில் இதுக்கு உள்ள ஸோ மைக் வந்து இந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவைப்படலை. இது எதுக்குன்னா வந்து ஹெல்மெட்குள்ளே சப்போஸ் ஸ்பீக்கர் ரொம்ப உள்ளே இருந்தது, நம்ம காது கிட்ட வரல அப்படின்னா அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, அந்த ஸ்பேஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக அந்த ரெண்டு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இது தேவைப்படலை. உங்கள் வேறு யாராவது பண்ணுறீங்கன்னா மேபி அவங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. இது வந்து ஹாஃப் வேர்ஸ் ஹெல்மெட்டுக்கு தான் இது தேவைப்படும். எதுவும் நமக்கு யூஸ் இல்லை. இது வந்து எக்ஸ்ட்ரா அடாப்டர் போடுறதுக்காக கொடுக்குற வயர். கிளிப் வந்து இந்த கிளிப் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து போடலாம். ஸோ அதை வந்து எப்படி போடுவாங்கன்னா இந்த மாதிரி போடுவாங்க. உள்ள இதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளேயே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த ஹெட்செட்டை வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நான் வந்து இதை யூஸ் பண்ணல, ஸ்டிக்கு ஒட்டுற டைப் வந்து பயன்படுத்திக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.